நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் வேளாண்மை துறை வளர்ச்சிக்காக விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு கிசான் கிரெடிட் கார்டு எனப்படும் விவசாய கடன் அட்டைகளை வழங்கியுள்ளது. சிறு குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ள இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் கடன் உதவியானது 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்க மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் 7,70,00,000 விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு குறுகிய கால கடன்கள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குவதற்கு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், மீனவர்கள் பயன்பெறுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். இது குறித்து விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக அவர்களிடம் உரையாற்றினார். இதில் ஏராளமான மீனவர்கள், மீனவ பெண்கள் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை கேட்டனர். இது குறித்து அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அந்த விவசாய பெருமக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரமும், கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்தில் வாழும் ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரமும் இந்த KCC 3 லட்சம் லிமிட்டிலிருந்து 5 லட்சமாக மாறியது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசும் சேர்ந்து மீனவ தொழிலாளர்களுக்கும் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேளாண்மை அபிவிருத்தி உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு திட்டம் வடிவமைக்காங்க. மீனவ பெண்களுக்கும் விவசாயிகளுக்குமே என்ன பயனுள்ளதாக அமைது. அதை எப்படி 3 லட்சம் அவங்க விவசாயிகள் உற்பத்தி பெறுகிறாங்களோ அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் மீனவ பெண்கள் தொழில் மேம்பாட்டுக்காக அதாவது மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது மத்திய அரசு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. நம்ம பிரதமர் அவர்கள் விவசாய கடனை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்களும் மீனவர்களுக்காக அந்த 5 லட்சம் ரூபாய் விவசாய அந்த கடன் எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வச்சு நாங்க இந்த மீனவர் தொழிலை நாங்க மேம்படுத்திக்கிடுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு ஒரு கடன் உதவி தொகை தர்ற மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் ரொம்ப நன்றி. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.